இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நீங்களாவது சொல்லுங்க. இங்க யாரு தப்பு செஞ்சாங்க, யாரு என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது லக்ஷ்மி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உன் ஒருத்தியால நீ பண்ண காரியத்தினால போலீஸ் கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க எங்களை குறை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இப்போ இந்த மொத்த குடும்பத்தையுமே சந்தேக பார்வையில பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நந்தன் ஃபேமிலியில எப்பவும் நடக்காதது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எங்க அடி பாப்போம். திரும்ப காதல கொய்யின்னு சத்தம் கேக்குற மாதிரி 4 சாத்து சாத்துவேன். நீ தப்பு செஞ்சதாலதான் இப்ப நான் உன்னை தண்டிச்சேன். தப்பு பண்ணணும். நான் என்ன பண்ண? என் ரூம்ல அவ்வளவு மஸ்கிட்டோ கோயில்ஸ் ஏத்தி வச்சது நீ தானே? அப்படி ஒரு அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. அப்படி ஒரு நோக்கமும் இல்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இது ஏன் ரூம்குள்ள எப்படி வந்துச்சு? இப்பவும் சமாளிக்க பார்க்காத மனிஷா, இந்த பேண்ட் உன்னோடதுதான். இது ரூம்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வாய மூட. எனக்கு இந்த 6 மாசம் போதும் இந்த குடும்பமே உன்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரி பண்றதுக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோ. எந்த வேலை பண்ணாலும் பக்காவா பண்ணணும், எந்த தடயமும் யாருக்கும் கிடைக்காம பண்ணணும். ஆனா நீ லக்ஷ்மி கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இந்த பேண்ட அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கியே. நாம செய்யறது நல்ல விஷயமா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணலாம். நாம பண்றதே ஒரு அயோக்கியத்தனம். அதை எவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணணும். இது கூட நான் உனக்கு சொல்லி தரேன். சாரி ஆண்டி, ஏதோ இப்படி நடந்து போச்சு. நான் என்ன வேணும்னேவா இதை பண்ண? சரி சரி, இந்த முறை தப்பு நடந்துருச்சு. அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். அந்த லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் துரத்தணும். அத நீ யோசி. இப்போ சொல்றத கவனமா கேட்டுக்க. இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையோட இரு. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனமா பாத்துக்க. திரும்ப ஏதாவது நடந்தா இந்த வீட்டுக்கு போலீஸ், லாயரு, டாக்டர்னு தொடர்ந்து கும்பலா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த நந்தன் ஃபேமிலிக்கு நடந்த அவமானமே போதும். எங்களை கேவலப்படுத்தி தெருவுல நிக்க வச்சது போதும்.
இதுக்கப்புறமும் அவமானப்பட்டு நிக்க இந்த நந்தன் ஃபேமிலி தயாராயிருக்கு. என்னதான் இருந்தாலும் நாம என்ன சொல்லி என்ன லாபம், என்ன நினைச்சு என்ன பிரயோஜனம்? கேக்குறவங்க அத மதிக்கணும். குறிப்பிட்டவங்க சொல்ல வர்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணி அது உயிருக்கே ஆபத்தாகி அதுக்கப்புறம் அதுவே இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த தரித்திரம் எப்பதான் ஒளிஞ்சு போகுமோ தெரியும். Thank you so much, ma'am. சிச்சி, நீயா என்ன பிடிச்ச? கீழே விழுந்துருவேன்னு இறக்கப்பட்டு பிடிச்ச. உன் இறக்கம்லாம் யாருக்கும் தேவையில்லை. இதுக்கப்புறமும் எனக்கு தேவைப்படாது. கையெடு. மனிஷா, விடுன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? உன் வார்த்தைய மதிச்சுதான் விட்ட மனிஷா. பேச்ச மாத்தாத. நீ வேணும்னே தான் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எதுக்கு கேக்குற? புத்திசாலித்தனமா நீ பேசுறன்னு நினைக்கிறியா? இங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினது யாரு? அந்த புத்திசாலித்தனம் மொக்கையா ஆகி இங்க கீழே வந்து விழுந்தது யாருன்னு உனக்கே நல்லா தெரியும். உன்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸை என்கிட்ட காட்டாத. ஏதோ செய்ய நினைச்சா அங்க வேற என்னமோ நடந்துருமா? அடுத்த தடவை உண்மையிலேயே இடுப்பு உடைஞ்சாலும் உடைஞ்சிரும். உன் புத்திசாலித்தனத்தை காட்டுறத நிறுத்திட்டு கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்து நடந்துக்க பழகிக்கோ. அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுக்கலாம்ல?